வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்தில் நடைபெற்ற ஒரு கருத்தரங்குல பாகிஸ்தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியாவுடைய அணு ஆயுத வளர்ச்சி குறித்து சில முக்கியமான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சில வருடங்கள்ல தற்போது வல்லரசுகளா இருக்கக்கூடிய நாடுகளை இந்தியா அணு ஆயுதங்களின் வளர்ச்சியில பின்னுக்கு தள்ளும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா தன்னிடமுள்ள அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை வேணுமென்றே குறைச்சு சொல்றாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எதற்காக இந்தியா தன்னிடமுள்ள அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை குறைச்சி சொல்றாங்க? அணு ஆயுத வளர்ச்சியில வல்லரசு நாடுகளை இந்தியா எப்படி பின்னுக்கு தள்ள போறாங்க? இந்தியாவுடைய உண்மையான அணு ஆயுத பலம் என்ன? இந்தியா தன்னுடைய அணு ஆயுத பலத்தை அதிகரிப்பதற்கு என்ன மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். அடுத்து நம்ம எப்பவும் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை பத்தி வீடியோ போடும் பொழுது சில நபர்கள் இந்தியானால சொந்தமா ஒரு விமான இன்ஜினை தயாரிக்க முடியல, இதுல எப்படி இவங்க ஃபைட்டர் ஜெட் விமானங்களை தயாரிக்க போறாங்க அப்படின்னு கிண்டல் செய்து நிறைய கமெண்ட்ஸ் போடுறாங்க. அதற்கான ரிப்ளைய இந்த வீடியோவோட இறுதியில நான் சொல்லியிருக்கேன். அந்த விஷயத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க. சமீபத்துல வேர்ல்ட் எக்கோ நியூஸ் அப்படிங்கிற அமைப்பு இந்தியாஸ் நியூக்ளியர் ஸ்ட்ராட்டஜிக் கோல் அப்படிங்கிற தலைப்புல ஒரு விவாதம் நடத்தினாங்க. அந்த விவாதத்தை சையத் முகமது அலி அப்படிங்கிறவர் நடத்தினாரு. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட பாகிஸ்தானை சேர்ந்த மன்சூர் அகமது அப்படிங்கிற ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியாவுடைய அணு ஆயுத வளர்ச்சி குறித்து பல முக்கியமான விஷயங்களை முன் வச்சிருக்காரு. மன்சூர் அகமது பாகிஸ்தானை சேர்ந்த மிகவும் ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட மன்சூர் அகமது என்ன சொல்றாருன்னா, இந்தியா மிகப்பெரிய அளவுல அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. 2035 வருடத்துக்குள்ள இந்தியா 300க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது இந்தியா தன்னுடைய நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்களின் எண்ணிக்கைய சமீபத்துல அதிவேகமா அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த 10 வருடங்கள்ல இந்தியாவிடம் 10க்கும் மேற்பட்ட நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்கள் இருக்கும். இந்த சப்மரீன்கள்ல இருக்கக்கூடிய சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள்ல பயன்படுத்துவதற்கு இந்தியாவுக்கு குறைந்தது 300 அணு ஆயுதங்களாவது தேவைப்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்தியா MIRV வார்ஹெட் தொழில்நுட்பத்தை வெற்றிகரமா உருவாக்கி இருக்காங்க. அதனால ஒரே சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள்ல 10க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை இணைக்க முடியும். ஒரு சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலை லான்ச் செய்வதன் மூலம் ஒரே நேரத்துல 10 இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். அப்படி ஒரு மிசைல்ல 10க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள் இணைக்கப்பட்டால் இந்தியாவுக்கு அதிக எண்ணிக்கையில அணு ஆயுதங்கள் தேவைப்படும். இதை வச்சுதான் மன்சூர் அகமது 2035 வருடத்துக்குள் இந்தியாவின் அணு ஆயுதங்களின் எண்ணிக்கை 300ஐ தாண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்தியா இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை எதற்காக உருவாக்குறாங்கன்னா, இந்தியா செகண்ட் ஸ்ட்ரைக் நியூக்ளியர் பாலிசியை ஃபாலோ பண்றாங்க. அதாவது வேற ஏதாவது ஒரு நாடு இந்தியா மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தினா அதற்கு பதிலடி கொடுப்பதற்கு மட்டுமே இந்தியா அணு ஆயுதங்களை பயன்படுத்துவாங்க. ஆனா இந்தியாவின் அண்டை நாடுகளான சீனா மற்றும் பாகிஸ்தான் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன் பாலிசியை ஃபாலோ பண்ணல. அவங்க தங்களோட தேவைக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால வரும் காலத்துல இந்தியா மீது இந்த நாடுகள் முதல்ல ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியா தரையில் சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை இந்த நாடுகள் தாக்கி அழிக்க வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமாக தான் இந்தியா நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்களை அதிக எண்ணிக்கையில தற்போது உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இந்தியா அதிக எண்ணிக்கையில நியூக்ளியர் பவர்ட் சப்மரீன்களை உருவாக்குனாங்கன்னா அந்த நீர்மூழ்கி கப்பல்கள்ல அணு ஆயுதங்களை பொருத்தி இந்திய பெருங்கடல் பகுதியில நீர்மூழ்கி கப்பல்களை நிறுத்தி வைக்க முடியும். நமது எதிரி நாடுகளால நீருக்கடியில் இருக்கக்கூடிய சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை கண்டுபிடிக்க முடியாது. இதனால இந்தியா மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தினா நமது எதிரி நாடுகளுக்கு நம்மளால கடுமையான ஒரு பதிலடியை
கடலில் இருந்து கொடுக்க முடியும். இதற்காக தான் இந்தியா தற்போது நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்களை அதிக எண்ணிக்கையில உருவாக்குறாங்க. அடுத்து மன்சூர் அகமது என்ன சொல்றாருன்னா, ஃபெடரேஷன் ஆஃப் அமெரிக்கன் சயின்ஸ் அப்படிங்கிற அமைப்பு உலகத்துல எந்தெந்த நாடுகள் எவ்வளவு அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட வெளியிட்டிருக்காங்க. அதுல இந்தியாவிடம் 210 அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கான வெப்பன் கிரேட் புளூட்டோனியம் இருப்பதா சொல்லியிருக்காங்க. ஆனா இந்தியாவிடம் தயார் நிலையில 172 அணு ஆயுதங்கள் இருப்பதா அந்த அமைப்பு சொல்றாங்க. இந்தியாவிடம் 172 அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மன்சூர் அகமது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாரு. ஏன்னா AFI அப்படிங்கிற அமைப்பு சமீபத்துல ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ல இந்தியாவிடம் 5.1 மெட்ரிக் டன் ரீப்ராசஸ்ட் புளூட்டோனியம் இருப்பதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் உள்ள அத்துணை நியூக்ளியர் ரியாக்டர்களுக்கும் தேவையான புளூட்டோனியத்தை எடுத்தால் கூட இந்தியாவில் உள்ள அத்துணை நியூக்ளியர் ரியாக்டர்களுக்கும் வெறும் 1.9 மெட்ரிக் டன் புளூட்டோனியம் தான் தேவைப்படும். ஆனா தற்போது இந்தியாவிடம் 5.1 மெட்ரிக் டன் புளூட்டோனியம் இருக்குது. ஒரு நியூக்ளியர் பாம்புக்கு 5 கிலோகிராம் புளூட்டோனியம் இருந்தாலே போதும். அப்போ இந்தியாவிடம் உள்ள புளூட்டோனியத்தை பயன்படுத்தி 839 அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியும் அப்படின்னு மன்சூர் அகமது சொல்றாரு. இந்தியா வேணுமென்றே தன்னிடம் உள்ள அணு ஆயுதங்களின் எண்ணிக்கைய குறைச்சி காமிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது இந்தியா அதிக அளவுல அணு ஆயுதங்களை வச்சிருந்தா மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்காவிடமிருந்து அதிக அழுத்தம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா தனது எதிரிகளுக்கு தன்னிடம் எத்தனை அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மறைப்பதற்காகவே அணு ஆயுதங்களை தயாரிக்காம வெறுமன புளூட்டோனியத்தை மட்டும் வாங்கி ஸ்டாக் வச்சிருக்காங்க. ஒரு அணு ஆயுத யுத்தம் ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டால் இந்தியா தன்னிடம் உள்ள புளூட்டோனியத்தை பயன்படுத்தி 800க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை தயாரிப்பாங்க அப்படின்னு மன்சூர் அகமது சொல்றாரு. இந்தியாவுடைய நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்களோட எண்ணிக்கை அதிகரிக்க சவுத் ஏசியாவோட ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெபிலிட்டியில மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்தியாவின் அண்டை நாடுகளான சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுடைய இந்த திட்டம் மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு யுத்த நேரத்துல அணு ஆயுதங்கள் பொருத்தப்பட்ட நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய பெருங்கடல் பகுதியில மறைந்திருக்கும் பொழுது எதிரிகள் இந்தியா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு பயப்படுவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்தியாவுடைய இந்த விஷயம் சவுத் ஏசியாவோட ரீஜனல் செக்யூரிட்டி டைனாமிக்ஸையே மாற்றி அமைப்பதா அவர் சொல்றாரு. இந்தியன் ஓஷன் ரீஜன்ல இந்திய கடற்படையால இந்த நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்களை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவுல பவர் ப்ரொஜெக்ட் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் சோக் பாயிண்ட்ஸ இந்த நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்தி ஒரு யுத்த நேரத்துல இந்தியானால பிளாக் செய்ய முடியும். இதனால யுத்தத்தின் போக்கையே இந்தியா நினைச்சா மாற்ற முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. மன்சூர் அகமது என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுடைய நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்களோட எண்ணிக்கை யூரோப்பியன் நியூக்ளியர் பவர்ஸான பிரான்ஸ் மற்றும் யுனைடெட் கிங்டமை விட இன்னும் ஒரு சில வருடங்கள்ல பெரிதாக போகுது அப்படின்னு அவர் சொல்றாரு. வரக்கூடிய வருடங்கள்ல யூரோப்பியன் நியூக்ளியர் பவர் நாடுகளான பிரான்ஸ் மற்றும் யுனைடெட் கிங்டமிடம் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்களின் எண்ணிக்கையை இந்தியா ஓவர்டேக் செய்யும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்தியாவிடம் தற்போது 2 அரிஹாந்த் கிளாஸ் நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்கள் இருக்குது. இந்த சப்மரீன்கள் 6000 டன் எடை கொண்ட நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்கள். இந்த நீர்மூழ்கி கப்பல்கள்ல K-15 அப்படிங்கிற 750 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. 3500 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட K-4 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை மிகவும் குறைய எண்ணிக்கையில இந்த அரிஹந்த் கிளாஸ் சப்மரீன்கள்ல எடுத்து செல்ல முடியும். இதனால அரிஹாந்த் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்களை விட பெரிய நீர்மூழ்கி கப்பல்களை இந்தியா தற்போது கட்டி முடிச்சு சீ ட்ரையல்ஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது தற்போது இந்தியா சீ ட்ரையல்ஸ் செஞ்சு வந்துகிட்டு இருக்கக்கூடிய S4 கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்கள் அரிஹாந்த் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பலை விட 1000 டன் அதிக எடை கொண்டது. இந்த S4 கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்கள்னால அதிக எண்ணிக்கையிலான K4
சம்மரின் லான்ச் பாலஸ்டிக் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். இதனால இந்திய பெருங்கடல் பகுதியில இருந்து கொண்டு 3500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளையும் இந்த K4 மிசைல்களை பயன்படுத்தி இந்தியானால மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். அரிஹந்த் கிளாஸ் சப்மரீன்கள்ல இருந்து இந்த S4 கிளாஸ் சப்மரீன்கள் ஒரு மிகப்பெரிய அப்கிரேட் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த S4 கிளாஸ் நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்ல பல்வேறு விதமான புதிய தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருப்பதா சொல்லப்படுது. குறிப்பா நீர்மூழ்கி கப்பலோட ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நீர்மூழ்கி கப்பலோட எண்டூரன்ஸ் மற்றும் ரேஞ்சும் அரிஹாந்த் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பலை விட அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதனால அதிக நாட்கள் இந்த S4 கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்கள்னால நீருக்கு அடியில் மூழ்கி இருந்து பல்வேறு விதமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். S4 கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டால் இந்திய கடற்படையில 4 நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்கள் இருக்கும். இந்த விஷயம் இந்தியாவுடைய நியூக்ளியர் செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டியை மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். S4 கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்களுக்கு அடுத்து S5 கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்களை இந்தியா கட்ட இருக்காங்க. இந்த S5 கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்கள் தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள நீர்மூழ்கி கப்பல்களை விட 2 மடங்கு பெரியதாயிருக்கும். இந்த S5 கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல் கிட்டத்தட்ட 13 டன் எடை கொண்டதாயிருக்கும். இந்த நீர்மூழ்கி கப்பலை மட்டும் இந்தியா வெற்றிகரமா உருவாக்கி படையில் இணைச்சாங்கன்னா மிகப்பெரிய நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்களை வச்சிருக்கக்கூடிய வெகு சில நாடுகள் அடங்கிய பட்டியல்ல இந்தியாவும் இடம்பெறுவாங்க. இந்தியா உருவாக்கும் S5 கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்ல 12 முதல் 16 சப்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். இதனால ஒரு நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தியே எதிரிகள் மீது மிகப்பெரிய அணு ஆயுத தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த S5 கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்கள்ல பயன்படுத்துவதற்கு இந்தியா புதிதாக K5 மற்றும் K6 அப்படிங்கிற சப்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை உருவாக்குறாங்க. இந்த சப்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள்னால 5000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல உள்ள இலக்குகள் மீது அணு ஆயுத தாக்குதல்களை நடத்த முடியும். இந்தியா நினைச்சா வரும் காலத்துல இந்த S5 கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்ல இருக்கக்கூடிய சப்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்தி உலகில் உள்ள எந்த பகுதியின் மீதும் அணு ஆயுத தாக்குதல்களை நடத்த முடியும். இந்தியா உருவாக்கி வரும் நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்கள்ல அதிக ரேஞ்ச் கொண்ட சப்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள் இணைக்கப்படும் பொழுது இந்திய கடற்படையோட அணு ஆயுத தாக்கும் திறனுக்கு இது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. வல்லரசு நாடுகளுக்கு நிகரான அணு ஆயுத சக்திய இந்தியா அடுத்த 10 வருடங்கள்ல பெற்றிருவாங்க அப்படின்னு பாகிஸ்தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாரு. இப்போ நம்ம விமான இன்ஜின் தொடர்பா சில நபர்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸ பத்தி பார்க்கலாம். சொந்தமா ஒரு விமான இன்ஜினை தயாரிக்க முடியலையே, நீங்க என்ன அந்த விமானத்தை தயாரிக்க போறோம் இதை தயாரிக்க போறோம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த நபர்களுக்கு என்ன ஒரு விஷயம் தெரியலன்னா உலகத்துல விமான இன்ஜினை தயாரிச்சிருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னா அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், ரஷ்யா மற்றும் பிரான்ஸ் இந்த 4 நாடுகளிடம்தான் விமான இன்ஜினை தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பம் இருக்குது. சீனா கூட ரஷ்யா மற்றும் அமெரிக்காவோட இன்ஜினை பார்த்து காப்பி அடிச்சுதான் தற்போது செஞ்சிருக்காங்க. ஆனா சீனாவாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஜெட் இன்ஜினை இன்னும் உருவாக்க முடியல. இப்படி இருக்கும் பொழுது இந்தியானால ஒரு விமான இன்ஜினையே தயாரிக்க முடியலையே அப்படின்னு சொல்றாங்க. என்னமோ உலகத்துல உள்ள அனைத்து நாடுகளிடமும் விமான இன்ஜின் இருக்கிற மாதிரி இந்தியாவிடம் இல்லாத மாதிரி பேசுறாங்க. உலகத்துல வெறும் 4 நாடுகள் தான் சொந்தமா விமான இன்ஜினை தயாரிச்சிருக்காங்க. இத முதல்ல புரிஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Jai Hind.